அனைவருக்கும் வணக்கம். அட்சய திருதியை அன்று என்னென்ன பொருட்கள் வாங்கினால் அதிர்ஷ்டம் பெருகும்? அன்று விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி தேவியையும் வழிபட்டு தானம் செய்தால் நன்மை உண்டாகும். அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவது பலரது வழக்கம். ஆனால் தங்கம் தவிர வேறு என்ன பொருட்கள் வாங்கினால் அதிர்ஷ்டம் தேடி வரும், நன்மை அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள். அக்ஷய திருதியை இந்துக்களுக்கு மிக முக்கியமான மற்றும் புனிதமான நாள். இந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது. அட்சய என்றால் முடிவில்லாத பெருக்கம் என்று பொருள். அப்படி முடிவு இல்லாமல் பெருகிக் கொண்டே இருக்க அட்சய திருதியை நாளில் தங்கம் தவிர வேறு என்னென்ன பொருட்கள் வாங்கினா நமக்கு நன்மைகள் வந்து சேரும்? இது வைசாக மாதத்தில் சுக்லபக்ஷ திருதியை அன்று வருகிறது. ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமையுடன் கூடிய அக்ஷய திருதியை மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. அன்று விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியை வழிபட்டு தானம் செய்தால் நன்மை கிடைக்கும். அக்ஷய திருதியை பூஜைக்கான நேரம் காலை 5:41 மணி முதல் மதியம் 12:18 வரை. திதியை திதி ஏப்ரல் 29, 2025 அன்று மாலை 5:31 மணி முதல் ஏப்ரல் 30, 2025 அன்று மதியம் 2:12 மணிக்கு முடிவடைகிறது. அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இந்த நாளில் சில பொருட்களை வாங்கலாம். அவை என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள். முதலாவதாக தங்கம். அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்குவது மிகவும் சிறந்தது. அன்று நிறைய பேர் நகை கடைகளுக்கும் ஆன்லைன் கடைகளுக்கும் சென்று தங்கம் வாங்குவார்கள். தங்க நாணயம் அல்லது செயின் என எதுவாக இருந்தாலும் தங்கம் வீட்டிற்கு கொண்டு வந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் என்பது நம்பிக்கை. இரண்டாவதாக மண்பானை. தங்கம் வாங்க முடியாதவர்கள் மண்பானை வாங்கலாம். மண்பானை பயன்படுத்துவதால் அது ஒரு நல்ல முதலீடு. மண்பானை பூமியின் அடையாளமாக கருதப்படுகிறது. இது தாய் பூமியின் ஆசிர்வாதத்திற்கு சமம். மூன்றாவதாக துளசி செடி. துளசி செடி லக்ஷ்மி தேவியின் வடிவமாக கருதப்படுகிறது. வீட்டில் ஆரோக்கியமாக துளசி செடி இருந்தால் வீட்டில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். மேலும் இது வெற்றி மற்றும் செழிப்பை தரும். நான்காவதாக கல்லுப்பு. கல்லுப்பு ஒரு சுத்திகரிப்பு பொருள். இது எதிர்மறை ஆற்றலை நீக்கும். எனவே எதிர்மறை எண்ணங்களை விரட்ட மக்கள் இந்த நாளில் கல்லுப்பு வாங்குகிறார்கள். இது மட்டுமின்றி பக்தர்கள் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியை பழங்கள், பூக்கள், இனிப்புகள் மற்றும் துளசி இலைகளை கொண்டு வழிபடுகிறார்கள். பல வீடுகளில் சிறப்பு ஹோமங்கள் செய்து தானம் செய்கிறார்கள். இது சுக்கிரனுக்குரிய தினம் என்பதால் சுக்கிர பகவானுக்குரிய மல்லிகை பூ, வெள்ளை சர்க்கரை, வெள்ளை தாமரை போன்ற வெள்ளை நிற பொருட்களை வாங்குவதும் சுக்கிர பகவானின் அருளை பெறுவதற்கு ஏற்றதாகும். குறிப்பாக தேங்காய் இந்த நாளில் வாங்குவது மிகவும் நல்லது.